அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு பதிலடியா ஈரான் இஸ்ரேல மட்டும் இல்லாம கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல பயங்கரமான தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. நேத்து குவைத்தில் இருக்கிற அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் மேல ஈரான் அட்டாக் பண்ணிருந்தாங்க. இதுல 3 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதோட சவுதியில இருக்கிற பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி மேலையும் அட்டாக் பண்ணிருந்தாங்க. இஸ்ரேலும் பதிலுக்கு ஈரான் மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. அவங்களுக்கு ஆதரவாளர்களான லெபனான் மேலையும் நேத்து அட்டாக் பண்ணிருந்தாங்க. இது வரைக்கும் இஸ்ரேல்ல 700க்கும் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. லெபனான்லயும் 100கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. நெத்தன்யாகுவோட ஆபீஸ் அண்ட் பில்டிங்கை டார்கெட் பண்ணி ஈரான் நேத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே அமெரிக்கால இருக்கிற யுஎஸ் காங்கிரஸ் ட்ரம்ப் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஈரானால அமெரிக்காக்கு த்ரெட்டே இல்ல, இதுல சம்பந்தமே இல்லாம அமெரிக்க வீரர்கள் ஏன் பலியாகணும் அப்படின்னு இதே கேள்வியை அமெரிக்க மக்களும் ட்ரம்ப்பை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு தயாருன்னு அறிவிச்சிருந்தாரு. பட் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே அட்டாக் பண்ணி எங்க தலைவரை கொன்னது நீங்க தான், இனி உங்களோட பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல அப்படின்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அது கூடவே ரியாத்ல இருக்கிற அமெரிக்கா தூதரகத்து மேலேயும் ஒரு பெரிய அட்டாக் நடத்திருக்காங்க. ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸையும் பிளாக் பண்ணிருக்காங்க. இது வழியா எந்த கப்பல் போனாலும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க. உலகத்துக்கே 20% ஆஃப் ஆயில் சப்ளை இது மூலமா தான் நடக்குது. இதை பிளாக் பண்ணதுனால கச்சா எண்ணெயோட பிரைஸ் பல மடங்கு உயர போகுது. இன்னைக்கு அமெரிக்கா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்க அமெரிக்கர்கள் எல்லாத்தையும் உடனடியா வெளியேற சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்தியர்களோட பாதுகாப்புக்காக இந்தியாவும் 10 இண்டிகோ ரெஸ்கியூ பிளைட்ஸ் ஜடான்ல இருந்து இந்தியாவுக்கு ஆபரேட் பண்ணிருக்காங்க. இது மும்பை, டெல்லி, அகமதாபாத், ஹைதராபாத்துக்கு இனிஷியலா ஆபரேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஏர் இந்தியா பிளைட் 149 பேசஞ்சர்ஸோட துபாயில இருந்து சேஃபா டெல்லிக்கு வந்து லேண்ட் ஆயிருக்காங்க. எல்லா கண்ட்ரியுமே அவங்க பீப்புளை ரெஸ்கியூ பண்றதுல தீவிரமா இருக்காங்க. பட் நாளுக்கு நாள் போர் அப்படின்றது அதிகரிச்சுட்டே தான் போகுது. இந்த வார் சம்பந்தமான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே சேஃபா இருங்க. தேங்க்யூ.